இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன்ட்டு என்ன ஆளை விட்டெல்லாம் அடிக்க போறீங்க. எனக்கு பாதுகாப்பு தேவை ஃபர்ஸ்ட். அதான் நீங்க அப்படியே மைக்கு அப்படி திருப்பிக்க. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெய்லி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஒருத்தவங்களை வந்து கெடுக்குறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அவங்களை கொண்டு ஜெயில போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஜெயில போடக்கூடாது, அவங்க அந்த இடத்துல சுட்டணும்ங்கிறேன். நான் கொடுத்தாதான் அந்த இடத்துல சுட்டா அடுத்தவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான். இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஒரு மாதம் தான் போயிது. 5 வருஷத்தில் ஒரு மாதத்தில் எல்லாமே சரி பண்ணுங்கண்ணா. எப்படிங்க அப்பா, நீ எனக்கு தம்பியாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய ஆசை ஒரே ஒரு வேண்டுதல், நீ உன் மனைவி பிள்ளைங்களோட வாழ்னையா. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் இருக்குது. சட்ட ஒழுங்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. லைக் கனிம வளத்துறையில் வந்து ஆள் போட்டு நல்லாவே செக் பண்ணுறாங்க. அங்கே நடக்கக்கூடிய இல்லீகல் மைன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் வந்து வெளியேற்றுறாங்க. டிவிகே கட்சியில் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்கள பொறுப்புலேருந்து மட்டும் இல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ 2 டிபார்ட்மெண்ட்டு இன்னும் ஸ்ட்ராங் படத்தில் சிமிலராக தான் இருக்குது. ஒன்று கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெய்லி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஸ்ட்ராங் படுத்தணும். மற்ற டிபார்ட்மெண்ட் கனிம வளத்துறை, லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து ஸ்ட்ராங் படுத்தியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் கட்சிக்காரங்களே தப்பு பண்ணால் கூட யோசிக்காமல் வந்து 2 பேர் இது வரைக்கும் பதவி நீக்கம் பண்ணி அடிப்படை உறுப்பினர் பதவியை பிடுங்கியிருக்காரு. ஸோ அது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம். இவர்கிட்ட இன்னும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னாக்கா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அப்புறம் அந்த கொலை, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் சட்ட ஒழுங்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி அதை கண்காணிக்கணும். அடுத்து இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். அதை அவர் பண்ணணுங்கிறது என்னோடய கோரிக்கை. டைட் பண்ணணும். போலீஸை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னாக்கா அவர் பேசுகிற பேச்சு வந்து இப்போது அவர் திருச்சியில் பேசின பேச்சு வந்து நல்லதில்லை. அவர் இன்னமும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல் இருக்குது. ஸோ நம்ம சிஎம் ஆகிட்டோங்கிறத அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி பேசணும். மக்கள்கிட்ட மக்கள் கூட்டம், மக்களை போய் சந்திக்கணும். அவர் வந்து ஒரு ரோட்டில் நின்றுக்கிட்டு இல்லை ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இத்தனை பேருக்கு தான் அனுமதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. போலீஸ் இவர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவர் கூப்பிட்டு போகலாம், கண்டிப்பாக வருவாங்க. சொல்லுங்க, இப்போ போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுதா? இந்த ஆட்சிலயும் ஆட்டுறாங்க, அந்த ஆட்சிலயும் தான் ஆட்டுறாங்கப்பா. என்னப்பா நாங்க சொல்லுங்க என்ன ஆட்டாங்கன்னா அந்த ஆட்சியே பரவாயில்லப்பா. இந்த ஆட்சியில வந்து நிறைய நடக்குது. தப்பு தண்டை எந்த ஆட்சியிலப்பா நடக்காம இருக்கு? ஆட்சி கண்ட்ரோல் சொல்லி அதிபடிலாம் எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுவாங்க? கண்ட்ரோல்லாம் என்னப்பா? எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க மொத்தமா தான் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு காவல்துறை வந்து எட்ட ஆட்சி வந்தாலுமே அவங்க ஆட்டை ஒரு சிறப்பாக்கிறாங்க. எக்கத்துட்டு இருந்து பாக்கி நம்ம எக்கலுக்கே செய்யறாங்க. அதை ஒழுங்கா செய்யறாங்கல்ல. உட்காருன்னு ஆட்டையை தான் போட்டாரு. யாரு பாட்டையை கொல்ல அவரையும் குறை சொல்ல முடியாது, இவரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் அமிக்கின்னு போயிட்டு தான் வேணாம் இப்பப்பாங்க. அரசியல்ல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்வ போராடல சொல்லிட்டாரு. எல்லாமே எங்களுக்கு செய்வாராப்பா? சொல்லிதானப்பா இருக்காரு. அங்கே 1000 ரூபாய் தானப்பா போட்டிருக்காரு. எங்க தலை இஷ்டது எப்படி 1000 ரூபாய் போடுறாரு, அதே தான் போட்டுருக்காரு. அரசியல்ல வந்து இப்போ 1500 மகளிர் உரிமை தொகை சொன்னாரு. ஸ்டாலினே வந்து போன ஆட்சியில 2 வருஷம் டைம் எடுத்துட்டாரு. அங்க 1000 ரூபாய் வந்து அவரும் சொன்னாரு மக்கள் வீல, நாங்க வந்து ஆட்சி பண்ணோன்னு நாங்க 1000 ரூபாய் மகளிர் போறோம். ஆனா வந்து அவரு போடுறதுக்கே 2 வருஷம் டைம் எடுத்துக்கல. அப்ப இந்த சிஎம் கிட்ட மட்டும் உடனே எதிர்பார்க்கறாங்க. நீங்க 2500 ரூபாய் நீங்க புடிச்சே ஆகணும். அரசியல்ல வரதுனால அவரு என்னப்பா சொன்னாரு? எங்களுக்கு கொல்லி எங்களுக்கு ஆசை கடந்த அவரு தானே. அப்ப கொடுத்ததை சொன்னதை செய்யணும்ல. சொன்னதை செய்யறதுதானே அவரா இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான் நல்லதை பண்ணிருக்காரு. ஆனா குழந்தைங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சுப்பா. கற்பழிப்பு, கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது இதெல்லாம் அதிகமா தானப்பா இருக்கு அரசுக்கு. அதோட இப்ப அவர் வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல. இந்த ஆட்சியில வந்தனாலதான் நடக்கும். எப்ப யாரு வந்தாலும் மு க ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, விஜய் ஐயா வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் நடசவா அதுக்கு வேணும். அதுக்கு நாங்க தான் மாறணும். அவங்க எல்லாம் எங்களை பார்த்து தேவை, நாங்க மாறணும். பெற்றவங்களே சரியில்லை, வளர்ந்ததும் சரியில்லை, அதுக்கு சிஎம் சார் நாம குறை சொல்லணும். இந்த சிஎம் சாரோ சரி, முதலமைச்சரோ முன்னாடி அந்த மு க ஸ்டாலின் ஐயா யாரு வந்தாலும் இந்த மக்கள் மாற மாட்டாங்க. யாராலையும் மாற்றவும் முடியாது. நாங்களா புடித எடுத்தா மட்டும் தான் மாறுவோம். இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணா கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா
இல்ல ஒன்னும் ஆரம்பிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணாதானே நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு பாதுகாப்பு தேடுது சார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்புனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் நாங்களே ஒழுங்கு இல்ல, பெண்களே ஃபர்ஸ்ட் ஒழுங்கு இல்ல. நாங்க இந்தியில பெண்களே ஒழுங்கு இல்ல, நாங்க ஒழுங்கா இருந்தா ஆம்பளைங்களும் ஒழுங்கா இருப்பானுங்க. அப்ப பெண்கள் தான் ஒழுங்கு இல்ல. பெண்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே சரி சமம் தான் இங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சரியில்லை, பெண்களும் சரியில்லை. இப்ப எல்லாருமே அவங்க பாதுகாப்பு அவங்க பார்த்தோம். யாரோட தயவும் நம்ம எதிர்பார்க்கணும். மக்கள்கிட்டயே நடிக்காம இருந்தா சரி. மக்கள்கிட்டயே நடிக்காம தான் இருக்குது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன்ட்டு என்ன ஆளை விட்டெல்லாம் அடிக்க போறீங்க. எனக்கு பாதுகாப்பு தேவை ஃபர்ஸ்ட். அதான் நீங்க அப்படியே மைக்கு அப்படி திருப்பிக்க. சொல்லுங்கக்கா, இப்போ போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு எதனா டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இப்ப அதுக்குள்ள எல்லாமே நடத்த முடியாதுல்ல. மெதுவா தானே படிப்படியா தானே எடுத்து வைக்க முடியும். பிறந்த குழந்தை உடனே எந்திரிச்சு நடந்துருமா? அந்த மாதிரிதான் வாழ்க்கை. மெதுவா தான் போகணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இவங்க படிப்படியா வருவாங்கன்னு நம்புறோம். இப்போ விஜய் சார் வந்து இதெல்லாம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்னலாம் மாத்தணும்? அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே, குடியை மாற்றணும், பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இவங்கள எங்கெங்க எந்த இடத்துல நிற்கிறானுங்களே அதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி நிற்காதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேலையை பார்த்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களால என்ன செய்யணும்? டைரக்டாக தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து செய்யறதுனால தான் அது வந்து எல்லாம் செய்யறது அது ஒரு சகஜமாக ஒருத்தவங்களை வந்து கெடுக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள கொண்டு ஜெயிலில் போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயிலில் போடக்கூடாது. அவங்க அந்த இடத்துல சுற்றணும் கொடுத்தாதான் அந்த இடத்துல சுட்டா அடுத்தவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்னா அடுத்தவனுக்கு பயம் இருக்கும். நம்ம தொட்டோம் நம்ம கொன்றுவோம் அப்படின்னு அந்த டெரல் இருக்கணும். அதை கொண்டு வரணும். அவரு சின்ன பிள்ளை யாரா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. அது தப்புனா தப்பு தானே. அப்ப மத்தவங்களுக்கு இந்த பிள்ளைய பார்த்தா அந்த நினைப்பு வரக்கூடாது. அந்த ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவங்க வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பயம் இருக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கும். இப்ப இருக்க இளைய தலைமுறைக்கு வந்து போதைப் பொருளுக்கு நிறைய அடிமையா இருக்காங்க. இப்ப அவங்களுக்காக எதனா சொல்லணும்னு நினைச்சா பாத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு எதனா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? என்ன கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அதுல கொஞ்சம் திருப்பி கொண்டு வரல. ஏன்னா இப்ப உடனே வந்து ஒரு இதை வந்து செய்ய முடியாது. படிப்படியா தான் நம்ம செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி கொண்டு வரணும் அந்த பசங்களை. இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, உங்களுக்கு நல்லது இல்ல, உங்க ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல அப்படின்னு அவங்கள சொல்லி திருத்தணும். அதுக்கு 4-5 ஆளை போடணும். அப்பதான் வந்து அந்த பிள்ளைங்க வந்து படிச்சு வேலைக்கு போனாதான் நல்லா இருக்கணும். குடிச்சவனா இப்ப அவங்க வீட்டுல போய் நடக்கிறத பாக்குறோம்ல. அவங்க எவ்வளவு அன்னைக்கு வந்து நம்ம பிள்ளை நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கல, அந்த பிள்ளைங்க வந்து தப்பான வழிக்கு போவேல. அது நமக்கு கஷ்டமா தானே. கஷ்டமா இருக்குல்ல. அதுங்க நல்லா இருக்கணும்னா படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வீட்டு வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து என்னென்ன வேலை பார்த்து கூட அவங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அது மேல நம்ம செஞ்சா என்ன தப்பு தானே. நம்மளதான் நம்ம காசு கொடுத்தா விட்டுறாங்களே அப்படின்ட்டு போக கூடாதுல்ல. எது செஞ்சாலும் நமக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த மைண்ட்ல வரணும் அந்த பிள்ளைங்களுக்கு. என்னோட கருத்துல தப்பு செஞ்சால் தப்பு கண்டிப்பா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், உள்ளூர் பயம் இருக்கணும். அந்த இது வரணும்னு நினைக்கிறாங்க. ஏழன் இருந்தாலும் பணக்காரமா இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவர்கிட்ட போய் என்ன கோரிக்கை வைப்பீங்க? இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா எங்க தொகுதி நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கரெக்ஷன் பண்ண சொல்லி கேட்பீங்க? சொல்லுங்க. என்ன கரெக்ஷன் பண்ணினா முதலமைச்சர் ஓரளவுக்கு இப்பதானே வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஆகாதோட இது எப்படிங்கிறது தெரியறதுக்கு. அதனால ஓரளவுக்கு நல்லது செஞ்சா எல்லாத்துக்கும் நல்லதுதான். நல்லது நடந்தால் எல்லாத்துக்கும் நல்லதுதான். சரிங்க. அது இப்போதைக்கு இது செய்யலாம் அது செய்யலாங்கிறது சொல்லலாம் ஈஸியா. ஆனா செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு நடைமுறைக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப ஒரு நாட்டை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே பார்க்கணும். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட். எனக்கு ஒரு மைண்ட் இருக்கு, இவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. எல்லா மைண்டையும் ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன அது அறிகுறி தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவங்க எப்ப கொண்டு வராங்கன்னு பார்க்கணும்ல. இப்ப திருச்சி கிழக்குல வந்து சிஎம் வந்து அங்க நின்னாரு, ஜெயிச்சாரு. இப்ப திருப்பி அங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப அங்க ஒரு பை எலெக்ஷன் நடக்க போகுது. அங்க திருப்பி முதலமைச்சர் வருவாரா இல்லனா டிஎம்கே கேண்டிடேட் தான் ஜெயிப்பாங்க? எப்பவுமே ஆளுங்கட்சி தானுங்க வரும். அத பத்தி அவங்க வந்தா தானே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஆள் வந்தாங்கன்னா அவங்க சொல்றது ஒண்ணுமே கிடைக்காதுல்ல. அப்படிங்கறப்ப வேற கட்சிக்கு போட்டா பிரயோஜனம் இல்ல. ஆளுங்கட்சி இருந்தாதான் அது நல்லது கிடைக்கும் நமக்கு. இப்ப அதிமுகல இருந்து ஒருத்தரா பிரிஞ்சு வந்து தாவேகால சேர்ந்துட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கொஞ்சம் அவங்க இப்படி அங்கிட்ட இங்கிட்ட இந்த மரத்து தாவறது அந்த மரத்து தாவதுல்ல. குரங்கு குட்டி தாவது இல்லங்க. அது மாதிரி தாவிட்டு இருக்காங்க. தாவற வரைக்கும் தாவிட்டு விடுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி பணம் யார் பண்ணீங்க? ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுவோம். இவங்ககிட்ட 10,000 கொடுத்தா அவங்ககிட்ட பேசுவோம். அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் பழகுறாங்க, அப்படிதான் பேசுறாங்க, அப்படிதான் நடக்கிறாங்க. அது உண்மைதான்.
நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், சரிங்கக்கா. சொல்லவே மாட்டேன். உங்க தொகுதிக்கு எனக்கு இதெல்லாம் எங்க தொகுதிக்கு இது கண்டிப்பா வேணுங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? இந்த தொகுதிக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது திருச்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஒரு 2 3 பாலமெல்லாம் இருக்குது. அண்ணா சாலையில் ஒரு பாலம் கட்ட எல்லாம் முன்னாடி ஆமா, ஏற்பாடு அதுல பண்ணியிருக்காங்க. நேரு ஸ்டெப்பிட்ட போட்டே வச்சிருக்காங்க. அது எதனாலதான் தெரியல. அந்த கட்டை கொடுத்தவங்கள வந்து கூப்பிட்டு அதுக்குரியான அதை முதல்ல கட்டி உங்க தொகுதி என்ன தொகுதிக்கா? என்ன திருச்சி தான். திருச்சி ஸ்ரீரங்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியா? அங்க இந்த தேவை இருக்கு. ஆமாம், அண்ணா சாலை ரொம்ப சாயந்தரத்தில் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அது அங்கனக்குள்ள அங்கே அப்படியே போட்டே மேலே ஒரு வச்சிருக்காங்க. மேம்பாலம் போட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். சரிங்க. போடல. என்னை பொறுத்தளவுக்கு டிஎம் ஆட்சி அதிமுக ஆட்சி இப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு மக்களாக எல்லாம் யோசனை பண்ணி சும்மா திரும்ப நம்ம இவ்வளோ பெரிய நம்ம ஆயா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து நம்ம அப்பன் காலத்தில் வரைக்கும் இந்த நம்ம காலம் வரைக்கும் மாற்றி இந்த 2 கட்சிக்கே ஓட்டு போட்டு இவங்க 2 பேர் தானே வராங்க. புதுசாக ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்திருப்பாங்க மனது மக்கள். அதனால் மக்களாக சேர்ந்து எடுத்து போட்டிருக்குறாங்க. மக்களுக்கு இவர் நன்மை செய்கிறேன் என்று சொல்கிறாரு. 30 நாள்லேயும் நன்மைலாம் செஞ்சிட முடியாது. இன்னும் வருகிற நாளெல்லாம் எப்படி செய்வார்ன்றதை பொறுத்திருந்து நாங்களும் பார்ப்போம். அவரும் எப்படி செய்கிறாரு. நாங்கள் எல்லாருமே பெண்களோ ஆண்களோ இல்லை மற்ற சின்னவங்களோ பெரியவங்களோ எதுவுமே எங்களுக்கு இப்பயே குள்ளுன்னு நாங்கள் யாரும் கேட்கல. யாருமே கேட்கல. ஆனால் இது இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இப்போ ஒரு 10% நல்ல முறையாக தெரியுது. 10%. இன்னும் 90% அவர் எப்படி கொண்டு வராரு, நடைமுறையில் எப்படி வருது எல்லாம் பார்க்கணும் இல்லையா? இப்போ மெயினாக இந்த ஸ்கூல் பக்கம் இருக்கிற ஒயின் ஷாப்லாம் எடுக்கவே அந்த பக்கம் மாணவிலாம் எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி தான். அதிகமாக எடுக்காத போனால் கூட விற்காத போனால் கூட இந்த பிளாக்கில் விற்காத அளவுக்கு அதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ. காலையிலே நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல காலையிலே வாங்கிட்டு வராங்க. மார்க்கெட்டு போயிட்டு வரேன், காசு மட்டும் போயிட்டு காலையிலே. என்ன சொல்கிறேன்னா மக்களும் பொறுமையாக கடை திறக்கிற வரைக்கும் அமைதியாகவும் இருக்க மாட்டுதுங்க. மக்களை ஒருத்தராக பார்த்து எல்லாருமே முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துட மாட்டார். இன்னும் சொன்னாங்களா, ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது, எல்லார் கையும் சேர்ந்து தட்டணும். அது மாதிரி எல்லாருமே சுத்தமாக வச்சுருப்பார். இப்போ இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம குப்பையை போடுறோம், அது மாதிரி போடாத தொட்டியில் போடணும், இப்படிலாம் செய்யணும்னு நாங்களும் இப்போ சுதாரிச்சிக்கின்னு எல்லாருக்கும் நல்ல விதமாக செய்யணும். நாங்களும் இப்போ விழிப்புணர்ச்சியோடு தான் செய்கிறோம். இருக்கிற மக்களும் செய்வாங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன மாணவ பசங்க, வாலிபான பசங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வெளியே போனால் பாதுகாப்பு வேணும் தொட்டு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதை மாதிரி மற்றொரு குழந்தைங்களையும் அதே பாதுகாப்போட மற்ற பிள்ளைங்களையும் நம்மளுடைய ஒரு விழிப்புணர்ச்சியோட குழந்தைங்கள நம்ம பராமரிக்கணும், பார்க்கணும். ஏன் இந்த சின்ன பசங்களுக்கு அந்த புத்தி வருது? அது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி ஒன்று தோணுது இல்லை? உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, சித்தி பொண்ணு, சித்தி பசங்க, சொந்தக்காரங்க பசங்க, உங்கள் வீட்டு பசங்களை போட்டு அது மாதிரி தப்பு பண்ணுங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு தெரியும் அது தப்பு. நான் ஊராமுட்டு பசங்களாம் செய்யக்கூடாது. முதல்ல இந்த பழக்கத்தை நீங்கள் செய்யவே கூடாது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஒரு மாதம் தான் போயிது. 5 வருஷத்தில் ஒரு மாதத்தில் எல்லாமே சரி பண்ணுங்கண்ணா. எப்படிங்க? எல்கேஜி படித்து தான் +2 வரணும். அதுக்குள்ளேயே +2 பாடத்தை படித்து எக்ஸாம் எதுனா நடக்கிற கதையா? அது நடக்காது. நடக்கும் மல்லமாக நம்ம திருத்திக்கினால எல்லாமே நல்லா ஆகிடும். மக்கள் 50% மக்கள் யோசிக்கணும், 20% அந்த மக்களுக்காக சேவை செய்கிறவங்க யோசிக்கணும், 30% சிஎம் யோசிப்பார். எங்கள் இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல காவா ஓடலை, இந்த இடத்துல கரண்ட்டு வரல, இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க போய் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் கண்டிப்பாக செய்வார். செய்ய சொல்லி நீங்கள் தான் கேட்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த அளவுக்கு நான் கடை இது வளர்ச்சி அடைஞ்சதை ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் உணவுத்துறை அதிகாரிகிட்ட அவார்டு வாங்கின மாதிரி சிஎம் கையால் ஒரு அவார்டு வாங்கணும் ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த பீச்சில் தான் வச்சுருக்கிறேன். இங்கேருந்து தான் நான் எல்லாமே செயல்படுத்துகிறேன். எல்லா மக்களுங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லபடியாக உணவு தரமான உணவு கொடுத்துனுக்கிறேன். அவரையும் நல்லா விசாரிக்க சொல்லு. விசாரித்து பார்த்து ஒரு நாள் எனக்கு அவர் கையால் சிறந்த பெண்மணின்னு சொல்லி கொடுக்குறாரோ இல்லை சிறந்த உணவுன்னு சொல்லி கொடுக்குறாரோ, எப்படி கொடுக்குறாரோ அவர் கையால் ஒரு அவார்டு வாங்கணும். அப்பா, நீ எனக்கு தம்பியாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய ஆசை ஒரே ஒரு வேண்டுதல்,
நீ உன் மனைவி பிள்ளைங்களோட வாழணையா. நான் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் இந்து மதத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் உனக்காக நைட்டும் பகலுமா நான் ப்ரேயர் பண்ணுவேன். என் ப்ரேயர் கேட்கப்படும். நீ குடும்பத்தோடு செழிப்பாக இருக்கும்போது உன் வீட்டு விசேஷத்துக்கு ஒரு நாள் நான் வந்து அன்னைக்கு நான் உங்களுக்காக நான் கண்ணீரிட்டு அழுது ப்ரேயர் பண்ணதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல நாளுக்கு ஒரு நாள் வரும். முதலமைச்சர் எங்களுக்கும் நல்லது செய்வார் தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவருக்கு எப்படி யோசனை பண்ணி செய்கிறாரோ அது மக்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னா சந்தோஷம்தான்.